ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்றது. சாதாரணமான மனுஷன் கூட கோவப்பட்டான் அப்படின்னா தன் நிலையே மறந்து அவன் என்ன பண்றான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிடுவான். நிலையில ஒரு குழந்தைய தன்னோட அப்பாவே கொண்டிருக்காங்க, கழுத்து அறுத்து. அது எப்படிதான் மனசு வந்ததுன்னே தெரியல. அந்த குழந்தை அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கும் போதே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான். இந்த சண்டைகள் ரொம்ப பெருசாக்கும் போது ஒட்டுக்கா இருக்க முடியாது. ஸோ பிரிஞ்சு போறாங்க, அது கரெக்ட் தான். ஆனா அந்த குழந்தையோட நிலைமை அது ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? அந்த குழந்தை என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த அம்மா குழந்தைய நிறைய டைம் கேட்டிருப்பாங்க போல. நான் உங்க அப்பா அனுப்பவே இல்லை, கூடிய வச்சிருந்திருக்காரு. நாளாக ரெண்டு பேத்துக்குள்ள இருந்து ஈகோ அதிகமாயிட்டே இருந்திருக்கு, கோவம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. நேற்று அந்த குழந்தையை கொண்டிருக்காரு அவங்க அப்பாவும் சாக ட்ரை பண்ணியிருக்காரு. நான் உயிர் பொழைச்சிட்டாரு. உண்மையை சொல்ல போனா கோவத்தினாலதான் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நான் கோவமே படாம இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போகாம பாத்துக்கோங்க. அப்பதான் எல்லாருமே உயிர் வாழ முடியும். வழக்கம் போல நம்ம வீட்டுல 2 பிரேக்ஃபாஸ்ட், சப்பாத்தி ஆனியன் சட்னி என்னோட ஹஸ்பண்டுக்கு, எனக்கு அடையும் நாட்டு சக்கரையும். உங்க வீட்டுல என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.